இந்த ராஜேஸ்வரிய பாவம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துதான் நம்ம விஜய், மல்லி இவங்க எல்லாருமே அமைதியா விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா நம்ம மல்லிக்கு இந்த ராஜேஸ்வரிய இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ராஜேஸ்வரி பண்ற ஒரு காரியத்தினால, அதாவது அவ சும்மா சும்மா தப்பு தப்பா எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த ஒரு காரியத்தினால கண்டிப்பா ராஜேஸ்வரி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுலயும் முக்கியமா தன்னோட தம்பின்னு கூட பார்க்காம கடைசியில ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயத்துல இப்போ ராஜேஸ்வரி இருந்துட்டு தன்னோட சுயரூபத்தை வெளியே கொண்டு வர போறா அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஏற்கனவே நம்ம விஜயோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ரேணுகா, அவங்கள கொலை பண்ணது இந்த ராஜேஸ்வரி தான். அந்த ஒரு விஷயம் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஏற்கனவே அந்த வீடியோ வந்து வெளியே அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணாங்க. ஆனா அதே சமயத்துல உண்மையிலே ராஜேஸ்வரிக்கு அடுத்தடுத்து மிகப்பெரிய ஆப்புகள்லாம் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அதையும் தாண்டி இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லி ராஜேஸ்வரியோட உண்மையான சுயரூபத்தை இப்போ தெரிஞ்சுக்க போறாங்க. அதாவது ஏற்கனவே அந்த ரேணுகாவை கொண்டாங்க. இப்போ நம்ம மல்லியோட வயித்துல இருக்கக்கூடிய அந்த கருவை அழிக்கிறதுக்கு இப்போ பயங்கரமான பிளான பண்றாங்க. ஆனா நம்ம மல்லி கண்டிப்பா உச்சகட்டத்துக்கு கோவத்துக்கு போவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பா ராஜேஸ்வரிய சும்மா விட போறது கிடையாது. ராஜேஸ்வரிய எந்த எல்லைக்கும் போயிட்டு அவங்கள கொல்றது கூட நம்ம மல்லி தயங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி பண்ணியிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இப்போ வெளியே வருது. இன்னொரு பக்கம் இப்போ நம்ம விஜய் ஹாஸ்பிட்டல் இருக்க விஷயம், இது எல்லாமே மல்லிக்கு தெரிய வரப்போகுது. அதாவது மல்லி இந்த மாதிரி வெண்பாவை கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் பண்ணிட்டோம். வெண்பாவை இந்நேரத்துக்கு காப்பாத்திருக்கலாம். அதுவும் இல்லாம அந்த கலாவதிய நமக்கு சரியா ஃபாலோ பண்ணிட்டு போய் அங்க புடிச்சிருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ நம்ம மல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய்க்கு ஃபோன் பண்ணாலுமே விஜய் ஃபோன் நாட் ரீச்சபிள் அப்படி இப்படிங்கிற மாதிரி வருது. அதுவும் இல்லாம தீபனும் ஃபோன் பண்றாங்க. இந்த மாதிரி என்னாச்சு மல்லி, அதுவும் இல்லாம இன்னைக்கு வெண்பாவை புடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஆனா அதுக்குள்ள நடக்காம போயிடுச்சு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வெண்பாவை காப்பாத்திடலாம். ஏற்கனவே இந்த தீபிகாவுக்கு ஒரு ரைடு விட்டுருக்கேன். கண்டிப்பா தீபிகா இதுல நல்லபடியா ஹெல்ப் பண்ணுவா, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ விஜய் எங்க போனாருன்னு சொல்லிட்டு தெரியலையே. அதுவும் இல்லாம நம்ம தீபன் சொல்றாரு, இந்த மாதிரி விஜய் கிட்ட நான் சொன்னேன். அதுவும் இல்லாம விஜய் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. வெண்பாவை இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். ஆனா கடைசியில இப்படி ஏமாற்றமா போய் முடியும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி விஜய் எங்க போனாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு டைம்ல தான் நாகுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது ஏற்கனவே நம்ம விஜயோட நிலைமை விஜயோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க நாகு கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி விஜய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காராம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி சொல்றாங்க. ஏன்னா இப்போ அவரால் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன், அந்த ஒரு காரணத்தினால இப்படி சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாம இப்போ மல்லி இந்த விஷயம் கேட்ட உடனே, ஏன்னா ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மல்லி கிட்ட சொல்லவே கூடாது. ஆனா இந்த விஷயத்த சொன்னது யாரு அப்படின்னா ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி இப்போ எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒரு பக்கம் மல்லி இப்போ பிரெக்னெண்டா இருக்கிற அந்த ஒரு விஷயம் ராஜேஸ்வரிக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததா விஜய் ஆக்சிடென்ட் ஆன ஒரு விஷயத்த நம்ம நாகு மல்லி கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. அதையும் இந்த ராஜேஸ்வரி போட்டு உடைக்கிறார். ஆனா அதே சமயத்துல இப்போ ராஜேஸ்வரி இதுக்கு மேலயும் நம்ம இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. ஏற்கனவே அந்த வெண்பாவோட கதை இப்ப முடிய போகுது. இவங்க என்னதான் குட்டி காரணமே அடிச்சாலுமே சரி, வெண்பாவை காப்பாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா வரப்போறது கிடையாது. வெண்பாவை இவங்களால காப்பாற்றவே முடியாது. என்ன பண்ணாலும் சரி, ஏது பண்ணாலும் சரி காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ இந்த ராஜேஸ்வரி முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி விஜய்க்கு ஆக்சிடென்ட், அதுவும் இல்லாம விஜயோட கதையையும் முடிக்கணும். அதே மாதிரி இப்போ மல்லியோட வயித்துல இன்னொரு வாரிசா இந்த விஜயோட சொத்துக்கு அது போட்டியா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லியோட கதையையும் முடிக்கணும். இனிமே எந்த ஒரு விஷயத்திலையும் பாகுபாடு பார்க்க போறது கிடையாது. அதே மாதிரி நான் விட்டு கொடுக்க போறதும் கிடையாது. இந்த சொத்து எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னா முதல்ல மல்லியோட கதையை முடிக்கணும். அதாவது மல்லியோட வயித்துல இருக்கக்கூடிய கருவை கலைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடுத்தத ராஜேஸ்வரி ரகுக்கு போன் பண்ணி, ரகு நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்க கேட்கிற பணத்தை நான் கொடுக்குறேன். நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாகணும். அதாவது நம்ம இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த கேப்ல இந்த மல்லி பிரெக்னண்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த ரகுக்கும்
ஐய்யய்யோ! என்ன சொல்றீங்க நீங்க? அது ரொம்ப தப்பாச்சே! எப்படி வந்து இவ பிரெக்னன்ட் ஆகலாம்? இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ரகு, நீங்க என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க ஒரு 2,00,00,000 கூட வாங்கிக்கோங்க. அந்த மல்லியோட கருவ கலைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த மல்லியோட கருவையும் கலைக்கணும். அதே மாரி மல்லியையே வந்து கொலை பண்ணணும். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல மல்லிய கொலை பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அப்படியே கொன்னாலுமே கூட நம்ம மேல பழி வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே ரகு இருந்துட்டு, மேடம் நீங்க சொல்ற மாரி நான் எல்லாத்தையுமே நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ராஜி மேடம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ மல்லியோட கதையையும், மல்லியோட வயித்துல இருக்கக்கூடிய அந்த கருவோட கலையையும் அதாவது அந்த கதையை முடிக்கிறதுக்கு இவங்க தயாராயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த விஷயத்த எல்லாத்தையுமே இந்த ராஜேஸ்வரி வந்து ரகு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த பத்தியும் வேற ஆள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதாவது ரஞ்சிதா கிட்ட. இந்த அதாவது ரேணுகாவையே நான் வந்து கழுத்த நெரிச்சு கொன்னேன். இந்த சொத்துக்காக நான் இன்னும் எவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னால வந்து இதுக்கு மேலயும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இதுக்கு மேலயும் வந்து இந்த விஜய், மல்லி இவங்க எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு இந்த சொத்த வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்படியே வந்து இந்த சொத்துக்கு வாரிசு வந்துட்டே இருந்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கோட இதுக்கு எல்லாத்துக்குமே நான் முடிவு கட்டுறேன். அந்த வெண்பாவா இருந்தாலும் சரி, மல்லியா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, எல்லாரோட கதையும் முடிக்கணும். இன்னைக்கு இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து இவங்களே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதாவது வெண்பாவை காணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஈஸியா முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.